ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரிய கார்டனிஸ் டெரஸ் கார்டனில் டொமேட்டோ ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் செடி போட்டது எங்கள் வீட்டுக்கு தேவையான செடிங்க. இது போட்டு தான் 3 மாதமாக தேவையான தக்காளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டொமேட்டோ அதாவது தக்காளி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் போட்டாங்க. அதனால் இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு செடி வந்து வந்திருக்குது. சீரியஸ்லி இப்போ 3 டேஸாக வந்து நல்லா செம மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. சரி, அதனால் இன்றைக்கி தக்காளி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம், அறுவடை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடை எடுத்து தக்காளி எடுத்து பொறுக்கி வந்தாச்சு. ஏதோ 1-2 இலைகளாக காஞ்சி போயிருக்கிறதுனால அதை பிடுங்கி வீசிடலாம். நீ அது தக்காளி வரப்போகிறது இல்லை காஞ்சி போன இலையிலெல்லாம், அதனால் அதை பிடுங்கி வீசிட்டு இருக்கிறோம். ஸோ பிரியா சமையலறை சேனலுக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாஸ் கார்டனிஸ் டெரஸ் கார்டனிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து இப்போ வந்து போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேடி தான் இந்த மாதிரி தக்காளியில் போட்டு இருக்கணும். ஸோ அதனால் ப்ளீஸ் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியில் தேடி பொறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து நிறைய விதைகளெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். காய்கறி விதை, பூ விதை அதெல்லாம் வந்துருச்சு. அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை நடுவு வைக்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு விதை வந்து நட்டு அதுலேருந்து போட்டிருக்குது பாதி. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளோட தக்காளி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து சேனல் டெலிட் ஆனதுனால சரி இது ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கட்டும் டொமேட்டோ ஹார்வெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட கார்டனில் பார்த்திங்கன்னா குடமிளகா இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, புதினா இருக்குது, கொத்தமல்லி இருக்குது. ஸோ நிறைய செடி வந்து போட்டிருக்குது நம்ம வீட்டு முறையில். இப்போ நான் வந்து நிறைய விதைகளை ஆர்டர் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் விதைகள் நிறைய விதைகளும் இருக்கும். சரி அப்படியே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தேடி அடியில் பார்த்து தான் போடணும். காய் இருக்கிறனால தாங்க அந்த இலைகளை பிடுங்க முடியல. காய் இல்லாத இலைகளாக இருந்துச்சுன்னா பிடுங்கி பூசிடலாம். பாருங்கள் எவ்வளோ தக்காளி வந்திருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல வந்து ஒரு தக்காளி வந்து பூச்சிகளும் ஏதோ அப்படியே சாப்பிட்டு போயிடுச்சு போல், குருவிகளும் சாப்பிட்டு போட்டிருக்கு போல் அப்படியே கிடக்குது தக்காளி. சரி அப்படியே விட்டாச்சு. பாய். ஓகே மக்களே, தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். தெரியுதா எத்தனை தக்காளின்னு? இது மாதிரி கார்டனிங் அண்ட் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் நிறையா வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.